குடமிளகாய வச்சு நல்லா புளிப்பா, லைட்டா காரமா இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்க மாரி ஒரு சட்னி தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு Instagram ரீல்ல வந்து பார்த்துருந்தேன். அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய ரஃப்பா சாப் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பா சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி மேலக்க காம்ப கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பேன்ல எண்ணெய் விட்டு தக்காளி, வெங்காயம், 4, 5 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, புளிப்புக்கு புளி போடாம பச்சை மாங்காய் ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த மாரி மூடி வச்சுட்டிங்கன்னா, சாஃப்ட்டா வெந்து வந்துரும். அதுக்கப்புறம் தனியா எடுத்துட்டு, அதிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதே எண்ணெயில குடமிளகாயும், ஃப்ளேவருக்கு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இத நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம் அப்டின்னா, சட்னி வந்து ரெடி. இந்த சட்னிக்கு புளி போட தேவையில்ல. தக்காளி, மாங்காய் இதோட புளிப்பே வந்து கரெக்ட்டா இருக்கும். மாங்காய் போடலின்னா கொஞ்சம் புளி வச்சு அரைச்சுக்கோங்க. நல்லா மையா அரைச்சிட்டு, கடைசி தாளிப்பு குடுக்கறனா குடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.